அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ்பி நாகராஜ். இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் தனுசு லக்னம் அமைஞ்சிருந்து சரிங்களா? தனுசு லக்னமா இருந்து அந்த தனுசு லக்னத்துல சந்திர பகவான் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவராக இருப்பார், எந்த மாதிரியான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? லக்னம் தனுசு லக்னமாய் இந்த தனுசு லக்னத்துல வளர்வரை சந்திரன் இருக்கிறார் வைங்க. ஏன்னா சந்திரன் வளர்வரை தேய்வரை, வளர்வரைங்கும் போது சுபகிரகம், தேய்வரைங்கிற போது அசுபகிரகம் இல்லைங்களா? அப்படி வளர்வரை சந்திரனாகி சுபகிரகமாகி லக்கணத்துல தனுசு லக்கணத்தில் இருக்கிறார் வைங்க. அந்த ஜாதகர் நல்லவரை போல நடிப்பார், ஆனா நல்லவரா இருக்க மாட்டார். நல்லவரை போல நடிப்பார், ஆனா நல்லவரா இருக்க மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, வளர்வரைங்கும் போது ஒரு சுபகிரகம் ஆயிடுறார். சுபகிரகம் ஆயிடுறார். ஒரு கிரகம் சுபகிரகமாகி சரிங்களா, ஒரு கிரகம் சுபகிரகமாகி லக்னத்துக்கு அசுபகிரகம் ஆயிடுச்சுன்னா, அந்த கிரகம் லக்னத்தில் உட்கார்ந்தா லக்னம் ஜாதகரை குறிக்கிறது இல்லைங்களா? அந்த ஜாதகர் நல்லவரை போல இருப்பார், ஆனா நல்லவராக இருக்க மாட்டார். நீங்க தனுசு லக்னத்துக்கு சந்திரன் 8ஆம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா? லக்னத்துக்கு அசுபர் ஆகிறார். இப்படி வளர்வரை சந்திரனாக இருந்து சுபகிரகமாகி லக்னத்துக்கு அசுபகிரகம் 8ஆம் ஆதிபத்தியம் வாங்கி லக்னத்துக்கு அசுபகிரகம் ஆகிறதுனால அவரு அந்த ஜாதகர் நல்லவரை போல வேடமிடக்கூடியவராக இருப்பாருங்கிறது ஜோதிடத்தினுடைய விதி. சரிங்களா? சரி, எப்படி நல்லவரா வேஷம் போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில பத்திரிகையில எல்லாம் வந்துச்சு செய்தி, நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு கோயில் அர்ச்சகர் ஐயர் சரிங்களா, கோயில் பூசாரியா இருக்கிற அர்ச்சகரா இருக்கிற ஐயர் கருவறைக்குள்ள, கடவுள் இருக்கிற கருவறைக்குள்ள ஒரு பொம்பளையோட தப்பா நடந்தது எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் வந்துச்சு இல்லைங்களா? அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு அந்த அந்த பொம்பளையோட தப்பா இருக்கிறார். அந்த நேரத்துல சாமி கும்பிட்றதுக்கு வர்றாங்க. என்ன பண்ணுவாரு தெரியுங்களா? அவரு டக்குன்னு வந்து பூஜை தட்டு எடுத்து சாமிக்கு தீபாராதனை காமிச்சிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றவங்களுக்கு விபூதி சின்னூர்லாம் குங்குமம்லாம் கொடுத்துட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் பூஜை தட்டை கொண்டு போய் சாமி கால் கடி இந்த ஓரத்தில் வச்சுட்டு இவர் போய் அந்த பொம்பளையோட பூஜையை ஆரம்பிச்சுருவார். மறுபடியும் யாராவது சாமி கும்பிட்றக்கு வர்றான்னு மறுபடியும் போய் பூஜை தட்டை எடுக்க வேண்டியது, சாமிக்கு தீபாராதனை காமிக்க வேண்டியது, அவங்களுக்கு குங்கும விபூதி கொடுக்க வேண்டியது, அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் பூஜை தட்டை கொண்டு போய் வச்சுக்கிட்டு சாமி கருவறைக்குள்ளேயே அந்த பொம்பளையோட பூஜையை நடத்த வேண்டியது, இவரு சல்லாப பூஜையை நடத்த வேண்டியது. இந்த விஷயம் வெளியில தெரியற வரைக்கும் அந்த ஊருக்குள்ள அந்த ஐயருக்கு, பூஜை பண்ற ஐயருக்கு, அந்த அர்ச்சகர் ஐயருக்கு சமூகத்துல ஊருக்குள்ள எவ்வளவு உயரிய மரியாதை, சிறந்த உயர்ந்த நல்ல பேர் இருந்திருக்கும் இல்லைங்களா? இது வெளியில் தெரியலனா அப்போ நல்லவர் போல வேடம்படக்கூடியது இதுதான். கருவறைக்கே களங்கம் ஏற்படுற மாதிரி ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய சமூகத்துல போற்றுதலுக்குரிய மதிப்புக்குரியவராக சொல்லக்கூடிய அந்த பூசை பண்ற ஐயரு ஒரு பொம்பளையோட கருவறைக்குள்ளேயே தப்பு பண்றார். இதுதான், இது வெளியில் தெரியலனா அவர் நல்லவராகவே தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா? இதுதான் நல்லவரை போல வேடமிடுதல், நல்லவராக இல்லாமல் இருக்கு. சரி, தேய்பிரை சந்திரன் இருந்தா, வளர்வரை சந்திரன் சுபகிரகம் இருந்து இப்படி தேய்பிரை சந்திரன் இருந்தா அவங்க எல்லாம் வெளியே ஓபனாவே பண்ணிடுவாங்க. இவர் தெரியாம பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஆனா தேய்பிரை சந்திரன் இருக்கும்போது எதை பத்தி கவலைப்பட, எந்த தப்பா இருந்தாலும் ஐ டோன்ட் கேர், நான் இப்படித்தான், நான் யாரை பத்தி அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு அவங்க எந்த தப்பா இருந்தாலும் வெளிப்படையாவே செய்வாங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு பாருங்க, இந்த தனுசு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியா இருக்கிறாருங்களா, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் அவங்ககிட்ட இருக்கு. ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் அந்த ஜாதகர் கெட்ட அந்த வேலை அந்த அந்த மாதிரி பழக்கத்தை கொடுத்து, ஆனா அந்த பழக்கம்னு கெட்ட பழக்கம்னு எடுக்கும்போது அதை வந்து நம்ம ஆண்களுக்கு தான் நம்ம பெருசா எடுத்துக்கலாம், பெண்களுக்கு அவ்வளவா எடுத்துக்க வேண்டியது இல்லைங்களா? ஏன்னா கெட்ட பழக்கங்கிறது அதிகமா ஆண்களுக்கு தான் தேவையில்லாத பழக்கங்கிறது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு பெண்கள்கிட்ட கொஞ்சம், அது ரொம்ப 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 கொஞ்சமா தான் தொலைக்காட்சியில எல்லாம் கூட பார்க்கிறோம். சில படிக்காத பெண்கள் விடுங்க, படிச்ச பெண்களே கூட குடிச்சிட்டு கஜா கஜன்னு அசிங்கம் பண்றது, ரோட்ல தவறா நடக்கிறதெல்லாம் பார்க்குற, ஆட்டம் போடுறதெல்லாம் பார்க்குற, தொலைக்காட்சி எடுத்து போடுறாங்க. அது ஏதோ ரொம்ப 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 குறைவு, அது ரேர் இல்லைங்களா? ஆனா ஆண்கள் அப்படி இல்லை.
இந்த அமைப்புல வளர்பறை சந்திரன் இருக்கும்போது ஒரு மாதிரியான கெட்டவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்க ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க. தேய்பிறை சந்திரனுக்கு ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வளர்பிறை சந்திரன் தனுசு லக்னத்திற்கு இருக்குன்னு வைங்க. இப்போ குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு வைங்க. அவன் குடிக்கிறது ஊருக்கு தெரியாது. யாருக்கும் தெரியாம இருக்கும். வாங்குறது கூட இவங்கலாம் போய் கடைக்கு போய் வாங்க மாட்டாங்க. யாராச்சும் கிட்ட நம்பகத்தன்மை நம்பிக்கைக்குரிய ஆளுகிட்ட காசு குடுத்துட்டு வாங்கிட்டு வர சொல்லி, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து குடிச்சிட்டு சத்தம் இல்லாம அந்த அந்த போதை சுகத்த அனுபவிச்சுக்குவாங்க. சரிங்களா? வெளியில தெரியும். ஊர் உலகத்துக்கு பார்த்தா அவருக்கு அந்த குடி பழக்கமா இல்ல. நல்லவர் மாதிரி இருக்கிறது. சரிங்களா? இது வளர்பிறை சந்திரன். அப்போ நல்லவர் மாதிரி நடிக்கிறது. தேய்பிறை சந்திரன். அவரு ஒருத்தர் குடிக்கிறான்னு வைங்க. இவன் குடிக்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியாம குடிச்சுக்கிறான். இப்ப தேய்பிறை சந்திரன் உள்ளவன் குடிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா கடைக்கு போவான். நேரா கடைக்கு போவாப்படி. "கொண்டா ஒரு பாட்டில் குடுன்னு" வாங்கிக்குவான். சாராய பாட்டில் வாங்கிட்டு, அத ஒளிச்சு மறைச்சு கூட கொண்டு வரமாட்டாப்படி. அப்படி ஒளிச்சு அப்படியே பப்ளிக்கா குடிச்சிட்டு அப்படி ஜாலியா வருவாப்படி. ஜாலியா வருவாப்படி. வந்து அங்கேயே யாரு பார்க்குறாங்க பார்க்கல, ஐ டோன்ட் கேர். அங்கேயே பாட்டில இது சாராய பாட்டில தொறந்து ஊத்தி அங்கேயே குடிப்பாப்படி. குடிச்சு மப்பு ஏறி போயி, போதை ஏறி போயி, உளறிட்டு வாயில வந்தபடி பேசிட்டு அங்கேயே இருப்பாப்படி. இது தேய்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரன் ஊருக்கு நல்லவங்களா நடிக்கிறது. அந்த பழக்கம் இருந்தா வெளிய தெரியாம வச்சுக்கிறது. தேய்பிறை சந்திரன் ஊராவது நாடாவது போங்கடா அப்படிங்கிறது தேய்பிறை சந்திரன். சரிங்களா? அப்புறம் அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ இந்த 8 ஆதிபத்தியம் வாங்கி சந்திரன் வந்து தனுசுல இருந்துட்டு இருக்கிறபோது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் தொந்தரவும் இருக்கும். லைஃப் லாங்கா இருக்கும். அதுல வந்து வளர்பிறை சந்திரன்ங்கிறபோது பெரிய பாதிப்பு இருக்காது. ஒரு சிறிய அளவுல தான் இருக்கும். ஆனா, தேய்பிறை சந்திரன்ங்கிறபோது கொஞ்சம் நோய் தொந்தரவு எப்பவுமே கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு நோய் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? தொடர்ச்சியா இருக்கும். ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்புறம் அவமானம்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. இந்த 8 நாளே அவமானம், கேவலம் அது அது 8க்குள்ள தான் அதிகமா இருக்குது அவமானங்கள். அந்த 8ஆம் அதிபதி ஆகி லக்னத்துல வந்து உட்காரும்போது, வாழ்நாள் ஃபுல்லா வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலயும், ஒவ்வொரு சூழல்லயும் ஏதாவது ஒரு கட்டத்துல, ஒரு சூழ்நிலையில ஒரு அவமானத்த குடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு அவமானத்த குடுத்துக்கிட்டே இருக்கு. அதுலயும் வளர்பிறை சந்திரன்ங்கிற சுபகிரகமா இருக்கிறபோது, அது ஓரளவு கொஞ்சமா தான் இருக்கு. கொஞ்சம் அதுவும் இருக்கும். ஆனா கொஞ்சமா தான் இருக்கு. ஆனா தேய்பிறை சந்திரன்கிற போது கடுமையான அவமானம். வாழ்நாள் ஃபுல்லா ஏதாவது ஒரு அவமானம். எந்த கட்டத்திலயும் அவமானங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த நிலையை இந்த தேய்பிறை சந்திரன் தருவார். கடுமையான அசுபர் இல்லைங்களா? அதனால அந்த அவமானத்த குடுப்பார். அப்புறம் கோபம் அப்படித்தான். 8ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தாலே, அது வளர்பிறையோ, தேய்பிறையோ, கோபம் அவங்களுக்கு கடும் கோபம் வரும். அதிகமா கோபப்படுவாங்க. தனுசு லக்னத்துல சந்திரன் இருக்கிற ஜாதகர்கள் கோபப்படுவார்கள். வளர்பிறைங்கிற போது கோபம் அதிகமா இருக்கும். தேய்பிறைங்கிற போது கோபம் கர்ண கடூரமா இருக்கு. இது அதிகமா இருக்கு. இது கர்ண கடூரமான கோபத்த இந்த தேய்பிறை சந்திரன் இருக்கிற ஜாதகர்கள் கிட்ட இருக்கும். சரிங்களா? அப்புறம் நீங்க இந்த 8ஆம் அதிபதியாகி தனுசு லக்னத்தில் சந்திரபான் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ, அது சரி. வளர்பிறையா இருந்தாலும் சரி, தேய்பிறையா இருந்தாலும் சரி. வளர்பிறையா இருந்தாலும் தேய்பிறையா இருந்தாலும் சரி. தவற சுட்டிக்காட்டினா ஒத்துக்க மாட்டாங்க. தான் செய்கிற தவறை தவறுன்னு அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை சொன்னாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நான் செய்யறது கரெக்ட். எனக்கு அது சரி. அவங்களுக்கு அது சரி. யாரா இருந்தாலும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொருத்தருக்கு சரிதானுங்களே. ஒவ்வொரு செயலும் ஒவ்வொருத்தருக்கு அவங்க தனக்கு அது சரின்னு நினைப்பாங்க. அதுல தப்பான செயலை செய்தாலும், தவறான செயலை செய்யக்கூடியவர்களாக இந்த 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிற போது அதை சுட்டி காட்டினாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அது நான் பண்றது கரெக்ட். நீ எல்லாம் எனக்கு புடிச்சு விட்டு எனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு எது கரெக்ட் எது தப்புன்னு எங்களுக்கு தெரியும். நீங்களும் உனக்கு நொட்ட வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தவறை தவறுன்னு உணராதவர்களாக, அதை தப்புன்னு ஏத்துக்காதவங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு 8ஆம் அதிபதியாகி தனுசு லக்னத்துல சந்திரன் இருக்கிறது இருக்கும். வளர்பிறையா இருந்தா ஓரளவுக்கு
ஒத்துக்காம இருப்பாங்க. தேவையா இருந்தா சண்டைக்கு வந்துருங்க. நீ என்ன என்கிட்ட சொல்றது? நான் யாரு தெரியுமா? நீ என்கிட்ட வந்து எனக்கு சொல்ற இன்னைக்கு? என்ன பார்க்கலாமா? என்ன நினைக்கிற? வெட்டி போட மாட்டேங்க அப்படி. இவங்க இப்படி இருப்பாங்க. அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க இப்படி இருப்பாங்க. வளர்வரை தேய்வரை. சரிங்களா? ஆனா ஒரு சிறப்பு உண்டு. வளர்வரை இருக்கும்போது ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சுபகிரகம் 8ஆம் அதிபதியாய் லக்னத்தில் இருக்கிற போது, அந்த ஜாதகருக்கு ஆயுள் நல்லா இருக்கும். ஆயுள் நல்லா இருக்கும். வளர்வரை சந்திரன் ஆகி தனுசு லக்னத்தில் இருக்கிற ஜாதகர்களுக்கு ஆயுள் சிறப்பா இருக்கும். ஏன்னா ஆயுள் ஸ்தானாதிபதி இல்லைங்களா? 8ஆம் இடம் ஆயுள் இல்லைங்களா? ஆயுளுக்கு ஸ்தானாதிபதியே லக்னம் வந்து ஜாதகரை குறிக்கிறது இல்லைங்களா? ஆயுள் நல்லா இருக்கும். சனி பகவானும் நல்ல நிலையில் இருந்தார்னு வைங்க, தீர்காயுள், பூரணாயுள், பரிபூரண ஆயுள். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? என்னதான் அவங்க நல்லதா வேஷம் போட்டுட்டும், அல்லது தேய்பிறை சந்திரனா இருந்து சந்திரனா இருந்து அவங்க வந்து தவறு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்களா? ஆனா, வளர்பிறை சந்திரனா இருக்கிறவங்க சுபகரமா இருந்து சுபகரத்தினுடைய அந்தஸ்து குருவினுடைய அந்தஸ்துக்கு வந்து அது குருவுடைய வீடு கூட தனுசு வீடு இல்லைங்களா? வந்து அந்த சுபகரகமாகி சந்திரன் லக்னத்தில் இருக்கும்போது தனுசு லக்னத்தில் இருக்கும்போது தனுசு லக்னத்துக்காரர்கள் நல்லவர்களை கூட வேடம் விடுவார்கள். ரைட்டு. ஆனா ஒண்ணு, எல்லா வகையிலையும் செயலாற்றல் உள்ளவர்களா இருப்பாங்க. அதுல மாற்று கருத்து இருக்காது. எல்லா வகையிலும் செயலாற்றல் இருக்கு. ஏன்னா ஆதிபத்திய ரீதியா அவங்க அந்த மாதிரி ஒரு இயல்புள்ளவங்களா கேரக்டரா இருப்பாங்க. ஆனா காரகத்துவ ரீதியா சந்திரன் சுபகரகமாகி லக்னத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகர் எல்லா வகையான நல்ல செயலாற்றல்னா வாழ்க்கையில முன்னேறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான செயலாற்றல் உள்ளவர்களா இருப்பாங்க. நல்ல முயற்சி எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த முயற்சியில் வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த சுபகரம் அதை கொடுத்துரும். தப்பு செஞ்சாலும் தன்னம்பிக்கையோட செய்யறது இல்லைங்களா? நல்லவனா நடிச்சு ஊரை ஏமாத்துறதுக்கு இப்ப அந்த ஐயர் வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அந்த வேலை பண்ணான்னா அந்த எல்லா வகையான அந்த தன்னம்பிக்கை எல்லாரும் தைரியம் இருக்கு இல்லாம பண்ணுவானா? இல்லாம பண்ணுவானுங்களா? அதெல்லாம் கொடுத்துரும். தன்னம்பிக்கை, ஆளுமை திறன், அந்த முயற்சியில் வெற்றி, சமூகத்தில் அந்தஸ்து எல்லாம் கொடுத்துரும். அந்த ஐயருக்கு சமூக அந்தஸ்து ஐயருங்க அந்த பூஜை பண்ற அர்ச்சகருங்கிற சமூக அந்தஸ்து இருந்துச்சு இல்லைங்க, அந்த மாதிரி அந்தஸ்து கொடுத்துரும். ஆனா நல்லவங்க எல்லாம் வேஷம் போடுவாங்க. இந்த அமைப்புல சுபகிரகம் லக்னத்தில் இருக்கிற போது அவங்களுக்கு எல்லா வகையான அமைப்புகளும் சிறப்புகளும் வாழ்க்கையில பொருளாதார அந்தஸ்து எல்லாம் கிடைச்சிடும். ஆனாலும் அவர்கள் நல்லவர்களைப் போல வேடமிடுவார்கள் என்று சொல்லி இது ஜோதிட விதின்னு சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி. செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம். விடைபெறுகிறேன்.